இன்னைக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவ் ஸ்டடி டெக்னிக் பற்றி தான் சொல்ல போகிறேன். பொமோடோரோ டெக்னிக் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பொமோடோரோ டெக்னிக் அப்படின்றது ஒரு டைமர் வச்சு நீங்கள் படிக்கிற டெக்னிக் தான். 25 minutes ஃபோக்கஸ்டாக நீங்கள் டைமர் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes பிரேக். அந்த 5 minutesக்கும் நீங்கள் டைமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 5 minutes பிரேக்லேயும் ஒன்றுமே பண்ணாமல் புக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு 4 sets பண்ணுவீங்க. 4th 25 minutesக்கு அப்புறமா ஒரு 25 to 30 minutes பிரேக். அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்றது இல்லை வெளியே போகிறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்கள் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்கள் டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும், ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி டபுள். இந்த டெக்னிக் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க அட்லீஸ்ட் 1 week இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நிறைய பேர் பொமோடோரோ டெக்னிக் ஜாப்பனீஸ் டெக்னிக்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது 100% இன்கரெக்ட். இது ஆக்சுவலாக ஒரு இட்டாலியன் டெக்னிக். ஃப்ரான்சிஸ்கோ சிரிலோ அப்படின்ற இட்டாலியன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான் இதை இன்வென்ட் பண்ணார். அவரை ஒரு டொமேட்டோ ஷேப் டைமர் யூஸ் பண்ணனால இந்த நேம் வந்தது. இட்டாலியில் டொமேட்டோக்கு பொமோடோரோன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் இது பொமோடோரோ டெக்னிக். யாராச்சும் தப்பாக சொல்லியிருக்காங்க இல்லை ஜாப்பனீஸ் டெக்னிக்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபேக்டை சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.